சிம்பிளிஃபிகேஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த மாடல் சம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மெத்தட்ல கேட்பாங்க. அந்த 4 மெத்தட்லயுமே இந்த ஒரே வீடியோல பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ எண்டில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும். ஸோ அந்த ஹோம்ஒர்க்கை நீங்க சால்வ் பண்ணாவே இந்த 4 மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் சரி நீங்களும் ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் √3 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, அதை ரூட்டுக்குள்ள 5, 7, 11 இந்த மாதிரி கொடுத்துட்டு அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போச்சுன்னா இந்த இடத்துல என்ன இருக்கோ, இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதான் ஆன்சர். இங்க என்ன இருக்கு, 3 இருக்கு. ஸோ ஆன்சர் வில் பி 3. அதே இந்த சம் பாருங்க, √3 மொத்தமா 4 √3 இருக்குது. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இங்க என்ன இருக்கு, இந்த இடத்துல 3 இருக்கு. அப்ப 3. நெக்ஸ்ட் 2 பவர் எத்தனை ரூட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4. அப்போ 4 ரூட் இருக்குது. 2 பவர் 4. ஒருவேளை 5 ரூட் இருந்துச்சுன்னா 2 பவர் 5, 6 ரூட் இருந்துச்சுன்னா 2 பவர் 6, 2 பவர் 4. அப்ப 2 4 டைம் இருக்குமா, 2 × 2 × 2 = 16. ஸோ இந்த 16 3 பவர் 16, 16க்கு மேல 16ல 1 மைனஸ் பண்ணி இங்க 15. ஸோ அப்ப ஆன்சர் வில் பி 3 பவர் 15 வகுத்தல் 16. 3 பவர் 15 வகுத்தல் 16. சம் கொடுத்தாங்களா, இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ போட்டுட்டு அடுத்தது 2 பவர் என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி 2 பவர் எத்தனை ரூட் இருக்குதோ அத்தனை ரூட்டை கவுண்ட் பண்ணி மேலே போடணும். ஒருவேளை 10 ரூட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 10 √3 இருந்துச்சுன்னா 2 பவர் 10, 5 ரூட் இருந்துச்சுன்னா 2 பவர் 5. ஸோ அந்த 5 எத்தனை பவர் வருதோ அதை மல்டிப்ளை பண்ணிட்டு அதை இந்த இடத்துல போட்டு அதில் 1 மைனஸ் பண்ணி அதுக்கு மேலே போட்டுக்கணும். ஓகேங்களா, இதுதான் இதோடைய கான்செப்ட். அடுத்தது √12 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சம் பாருங்க, √12 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சம்மும் ஒரே சம் தான். ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இந்த ரூட்டுக்குள்ள என்ன இருக்குது, 12 இருக்குது. இந்த 12 எந்த 2 வேல்யூவில் இருக்குன்னா 12 வரும். 4 × 3 12. அதே மாதிரி 6 × 2 12. அதே மாதிரி 1 × 12 12. ஸோ நெக்ஸ்ட் இந்த 2க்கான டிஃபரன்ஸ் பெருக்கக்கூடிய வேல்யூவில் 2க்கான டிஃபரன்ஸ் 1 வரணும். ஸோ 4ல் 3 போச்சுன்னா 1, 6ல் 2 போச்சுன்னா 4, 12ல் 1 போச்சுன்னா 11. ஸோ டிஃபரன்ஸ் 1 வர வேல்யூ மட்டும் எடுத்துக்காங்க. இங்க 4 3. சரிங்களா, இங்க பிளஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த பெருக்கக்கூடிய பெரிய வேல்யூ ஆன்சர். அப்போ இங்க என்ன ஒரு ஆன்சர் 4. மைனஸ் வந்துச்சுன்னா சின்ன வேல்யூ ஆன்சர். ஸோ இந்த இங்க என்ன ஒரு ஆன்சர் 3. ஸோ ஆன்சர் வில் பி 3. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, இந்த 4 சம் சால்வ் பண்ணாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் √5 அப் டு இன்ஃபினிட்டி. அதே மாதிரி √5 அடுத்தது √6 அப் டு இன்ஃபினிட்டி. அதே மாதிரி √6 மைனஸ் அப் டு இன்ஃபினிட்டி கொடுத்துருங்க. இந்த 4 சம்மையும் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.